அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி. உங்கள் அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்க. வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வயர் கூடை எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு 2.5 ரோல் வயர் தேவை. வெள்ளை, மஞ்சள், ஊதான்னு 3 கலர்ல எடுத்திருக்கேன். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 7.25 அடி 7 3/4 ஃபீட். வெள்ளையில 10 வயர், மஞ்சள்ல 10 வயர், ஊதால 10 வயர், மொத்தம் 30 வயர் எடுத்திருக்கேன். இப்போ ஊதாவை ரன்னிங் வயரா வச்சிருக்கேன். மஞ்சள் வயரை சரிபாதியா மடிச்சுக்கணும். இப்போ மஞ்சள் வயருடைய பாதி அளவுக்கு இந்த மாதிரி ஊதா வயரை நம்ம மடிச்சுக்க போறோம். ப்ளூ கலர் வயர் தான் ரன்னிங் வயரா நம்ம யூஸ் பண்றோம். இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் மாதிரி பிடிச்சுக்கோங்க. ஊதா வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா திருப்புங்க, ப்ளூ வயருடையது. எல்லோ வயருடைய சொரசொரப்பான பகுதியை ப்ளூ வயரோட லூப்குள்ள இந்த மாதிரி கொடுத்துருங்க, வெளியில எடுத்துருங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க. இதுதான் சாதா முடிச்சு, பேசிக் நாட், நார்மல் நாட். இதுதான். இப்போ ப்ளூ வயரும் எல்லோ வயரும் சேம் ஹைட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள் வயர் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சமமான அளவில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஒரு நாட் போட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் கூடையை எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு உங்களால் கண்டிப்பாக பின்ன முடியும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஒரு பக்கம் வயர் ஏத்தமாக இருக்கும், ஒரு பக்கம் இறக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால் நீங்கள் இஷ்டப்பட்ட ஹைட்டுக்கு உங்களால் கூடையை உயர்த்த முடியாது. இப்போ அடுத்த நாட் மஞ்சள் வயரை சரிபாதியா மடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கணும், மஞ்சள் வயரை இப்படி மாட்டணும். அந்த நாட் நம்ம போட்ட மாதிரியே இப்போ இந்த நாட்டும் போட்டாச்சு. ரெண்டாவது பேசிக் நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பேசிக் நாட் போட்டுக்கிட்டே வரப்போறோம். எல்லா வயரையும் நம்ம ப்ளூ வயரோட இணைச்சிக்கிட்டே வரப்போறோம். அடுத்த நாட் மஞ்சள் வயரை சரிபாதியா மடிச்சுட்டு தான் நீங்க பேசிக் நாட் போட ஆரம்பிக்கணும். ப்ளூ வயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க. மஞ்சள் வயரை இப்படி ப்ளஸ் சிம்பிள் ஆக்கிக்கோங்க. ப்ளூ வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கம் திருப்பணும். மஞ்சள் வயருடைய சொரசொரப்பான பகுதியை ப்ளூ வயருடைய லூப்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போ டைட் பண்ணுங்க. 4 நாட் போட்டாச்சு. இந்த கூட கொட்டடி டிசைன்ல நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ 5 நாட் மஞ்சள் வயர்ல எல்லோ வயர்ல நம்ம இப்போ போட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம கலர் மாத்துறோம். அடுத்த 5 நாட் நம்ம வெள்ளை வயர்ல போட போறோம். மஞ்சள் வயர்ல எப்படி பேசிக் நாட் போட்டோமோ அதே மாதிரி வெள்ளை வயர் யூஸ் பண்ணி நம்ம பேசிக் நாட் போட போறோம்.
அடுத்த நாட், மார்க்கெட் கூட இபிஐன் தமிழ்நாடு சேனல்ல நிறைய மாடல்ஸ்ல இருக்கு. 3 ரோல்ல இருக்கு, 2 ரோல்லையும் இருக்கு. இப்போ இது 2.5 ரோல்ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட் கூட பேசிக் நாட்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேசிக் நாட் எப்படி போடணும்னு நீங்கள் கற்றுக்கணுன்னா அந்த வீடியோ லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கலாம். எளிமையான முறையில் நீங்கள் பேசிக் நாட் போடலாம். இப்போ 4 வெள்ளை வயர் ஜாயின் பண்ணியாச்சு. 5வது முடிச்சு போடுறோம். பேசிக் நாட், அஞ்சு வயர் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்த கலர் மாற்றணும். ப்ளூ கலரில் பேசிக் நாட் இப்போ போட போகிறோம். கூடைக்கு அடி போடுறது எப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கூடைக்கு மூளை திருப்புறது எப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக போட்டுட்ருக்கேன். தனித்தனி பார்ட்டாக போடுறேன். இதுக்கு அடுத்த பார்ட்டில் எப்படி கூடைக்கு மூளை திருப்புறது அப்படின்னு போடுறேன். அடுத்து வயர் எப்படி, அடுத்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், வயர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும், கூடை எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அடுத்த பார்ட்டில் போடுறேன். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த 3 பார்ட்டோட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த பார்ட் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் ப்ளூக்கு அடுத்து வெள்ளையும் 5 நாட் நான் போட்டுட்டேன். அடுத்து ப்ளூ நாட் போடுறேன். இப்போ நம்ம மஞ்சள் 5, வெள்ளை 5, அடுத்து ப்ளூ 5, அடுத்து வெள்ளை 5 போட்டிருக்கோம். இப்போ ப்ளூவில் போடுறோம். ப்ளூ கலரில் முதல் நாட் போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் பக்கம் இருக்க வயரையும் கீழ்ப்பக்கமாக இருக்க வயரும் சரிசமனான ஹைட்டில் இருக்காங்கிறது ஒரு நாட்டும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். மூணாவது நாட், அடுத்த நாட்டும் ப்ளூ கலரில் போடுறோம். ப்ளூ கலரில் லாஸ்ட் நாட் இது.
அடுத்தது இப்போ நம்ம மஞ்சள் வயர் வச்சு பின்ன போறோம். அடுத்த நாட் கடைசி நாட் போட போறோம் மஞ்சள் வயர்ல. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா வயரையும் நம்ம இணைச்சாச்சு. எல்லா வயரையும் வச்சு நம்ம இப்போ பின்னிட்டோம். ஃபர்ஸ்ட் லைன் கூடையோட ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போட்டு முடிச்சாச்சு. முதல் வரி பின்னி முடிச்சாச்சு. இப்போ கடைசி நாட் மஞ்சள் நாட்டோட வயரோட மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு ப்ளூ கலர் ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்றோம். இப்படி கட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சாச்சு. செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைனோட ரன்னிங் வயரை இந்த மாதிரி மெஷர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கீழ் லைன்ல எப்படி நம்ம பேசிக் நாட் போட்டோமோ அதே மாதிரி சாதா முடிச்சு இங்கேயும் நம்ம போட போறோம். மொதல் சாதா முடிச்சு போட்டாச்சு பேசிக் நாட். இது இப்போ சமமான அளவில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம பின்னி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ரன்னிங் வயர் சேம் மெஷர்மெண்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்த பேசிக் நாட் இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தா இந்த செகண்ட் லைன் கம்ப்ளீட் ஆயிடும். நமக்கு ப்ளூ கலர் வயர் தான் ரன்னிங் வயர். ப்ளூ கலர் வயர் வச்சு தான் நம்ம ஃபுல்லா பின்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் தான் நடு மைய லைன், சென்டர் லைன், அந்த ஞாபகத்துக்காக போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேல் பக்கமாகவும் நம்ம பின்ன போறோம், கீழ் பக்கமாகவும் பின்ன போறோம். அந்த மாதிரி நம்ம பின்னும்போது தான் பேஸ் கம்ப்ளீட் ஆகும். இந்த லைனை மிடில் லைனா வச்சு நம்ம பின்ன போறோம்.
இப்போ இந்த செகண்ட் லைன் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த செகண்ட் லைன் போட்ட மாதிரியே நீங்கள் எல்லா லைன்ஸும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எல்லா வரையும் நீங்கள் இதே மாதிரி பின்னிருங்க. அடுத்த வீடியோவில் கூடைக்கு மூலை திருப்புறது எப்படி, கூடையோட கார்னர் எப்படி பின்னுறது, கூட ஃபினிஷிங் எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது, வயர் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னணும். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணால் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பின்னி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லைனோட ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி செகண்ட் லைனோட ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா லைனும் போடுங்க. ப்ளூ கலரில் 5 லைன், வெள்ளை கலரில் 5 லைன், மஞ்சளில் 5 லைன், மொத்தம் 15 லைன் பின்னணும். இந்த 15 லைன் தான் கூடையோட பேஸ். நான் பின்னி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம கூடையோட பேஸ். மஞ்சளில் 5 லைன் போட்டிருக்கேன், வெள்ளையில் 5, ப்ளூவில் 5. ப்ளூ கலர் தான் சென்டர், நம்ம முதல்ல பின்னின லைன். அதுக்கப்புறமா மஞ்சள் பின்னணும், அப்புறமா வெள்ளை. கூடையோட பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் கூடையோடைய மூளை எப்படி திருப்புறது, கூடை எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹைட் ரைஸ் ஆயிருக்கு, கூடை பின்னி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.